அப்புறம் சின்ன சின்ன குரூப்பா இருக்காங்க. இப்ப இவங்கள சீமான எப்படியாவது ஒரு இருட்டடிப்பு செய்யணும்னா, நெறைய ரசிகர்கள் இருக்கிற விஜய நம்ம கொண்டு வரணும்னு யார் ஆசைப்படுறது? திமுக தான் ஆசைப்படுது. புரியுதுங்களா? அண்ணன், தம்பி தனி குடித்தனம் போனாலும் ஒரு பிரச்சனைனா ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. அது மாதிரி தான் திமுக, அப்புறம் தவேகா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் மைண்ட் யாருன்னா பிஜேபி. பிஜேபி வந்து எப்படின்னா, ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அவங்க எந்த கட்சின்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குலக்கல்வி திட்டம்னு எங்க அம்மா, அப்பா சின்ன பிள்ளையா இருப்போ வந்ததாம்மா. அதுக்கப்புறம் அது வந்து ராஜாஜி இருந்த டைம்ல அத வந்து நிறுத்திட்டாங்க. இல்ல ராஜாஜி இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்லுவாங்க. ஞாபகத்துக்கு வரல. அ அந்த திட்டம் வந்து இப்போ வந்து விஸ்வகர்மா திட்டம்னு வந்திருக்கு. அந்த விஸ்வகர்மா திட்டத்தையே பிஜேபி என்ன பண்ணுது பாருங்க, கலைஞர் கைவினை திட்டம்னு கொண்டு வர போறாங்களாம். அதாவது ஒரு திட்டத்த கொண்டு வர்றதுக்கு, ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை கூட கொண்டு வர்றாங்க பாருங்க. இப்போ இந்த திட்டம் வந்தது, அத பத்தி எங்க எங்க அம்மாவோட குடும்பத்த சேர்ந்தவங்கலாம் சொல்லுவாங்க. அந்த திட்டம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்திருந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. எங்க அம்மா தலைமுறையில கொண்டு வரலான்னு நெனச்சு முடியாம போன அந்த திட்டத்த, அ 2கே கிட்ஸு இப்ப வந்துகிட்டு இருக்கிற 2கே கிட்ஸோட பிள்ளைங்களுக்கு அந்த திட்டத்த கொண்டு வர்றாங்க பாருங்க. எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு. ஒரு டைம் ஆயிடுச்சு. ஒரே திட்டத்த அது எப்படி சொல்றது? நம்மளுடைய புராண கதைகள் படி சொன்னோம்னா, ஒரே ஒரு மனுஷன் தன்னோட உருவத்த விதவிதமா மாத்திக்கிட்டே அவன் வந்து போவான்ல. சில கதைகளெல்லாம் சொல்லுவாங்க. அவன் வந்து டக்குனு உருவத்த மாத்திக்கிறான். ஒரு பயங்கரமான ஆளு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பேசிக்கா ஒரு திட்டம் ஒரு லாங் டைமா அத நிறைவேத்த முடியாம வந்து இப்போ 2024ல கலைஞர் கைவினை திட்டம்னு வருதுன்னா, அது திமுக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாமலா இத கொண்டு வர முடியும்? சொல்லுங்க. அட கலைஞர்ன்னு பேர் போட்டு எதையாவது கொண்டு வந்தா மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்புறம் வந்து வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம் இதெல்லாம் என்ன? வீடு தேடி எல்லாமே வந்துகிட்டு இருந்ததுன்னா, டோர் டெலிவரி அது என்ன சொல்லுவாங்க? சாப்பாட கொண்டு வந்து வீட்ல குடுக்குற மாரி. வீடு தேடி கல்வின்னா, அம்மா, அப்பா எப்படி சொல்லி தருவாங்க? இப்ப என் பிள்ளைங்களோட பாடத்த என்னால சொல்லி தரவே முடியாது. நான் தமிழ் பாடம் சொல்லி தருவேன். இங்கிலீஷு அது இதுன்னு சொல்லியிருந்தா, எனக்கு வந்து கணக்கு முக்கியமா கணக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் கணக்கு தான் படிச்சேன் ஸ்கூல்ல. ஆனாலும் வந்து அது அது தமிழ்ல படிச்சது, இது இங்கிலீஷ்ல. எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. அப்ப வீடு தேடி கல்வின்னா என்ன? பாடத்த கொண்டு வந்து குடுத்துட்டு, அம்மா, அப்பா சொல்லி தர சொல்வீங்களா? இதெல்லாம் தேவையில்லாத வேல. ஸ்கூல்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு டீச்சர்ஸ் இங்க பாருங்க ஏகப்பட்ட டீச்சர்ஸ்க்கு வேல கிடைக்கல. இப்ப போன வாரம் கூட ஒரு போராட்டம் நடந்தது. பார்ட் டைம் டீச்சர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அது என்ன விஷயம்னு கூட நான் பார்க்கல. இந்த Twitterல வந்தது. வேல கிடைக்கல. மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு? இங்க பாருங்க ஒரு வேல கிடைக்கலன்னா கோவிச்சுக்காதீங்க. ஒரு 50,000ன்னா 2 பேருக்கு 25,000 25,000 குடுக்கலாம். 25,000 பத்தாதா? ஒரே டீச்சருக்கு 50,000 குடுக்குறதுக்கு. ஒரு 10 டீச்சருக்கு வேல கிடைக்கும்ல. ஒரு ஆண் டீச்சருக்கு வேல கிடைச்சதுன்னா, அவர் கல்யாணம் பண்ணுவாரு. அவர் வாழ்க்கை நல்லாருக்கும். எவ்வளோ பாருங்க. அதாவது வீடு தேடி திட்டம். அந்த திட்டத்த செயல்படுத்துறதுக்கு தேவையில்லாத செலவாகுது. ஒரு அதாவது வீட்டு வீட்டு விஷயங்கள் பாருங்க. இப்ப சமீபத்தில அதானி வந்து திமுகவுக்கு காசு குடுத்துருக்கிறாரு. அவரு வந்து பிஜேபி சப்போர்ட்டர். பாருங்க எங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அதாவது நம்ம வந்து ம இப்போ டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது எல்லா நாட்டு டாக்டரும் ஒரே மாதிரி ஒரு 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 வர்க்கம் மாதிரி இருக்கும் தெரியுமா? இப்ப எல்லா நாட்டு டாக்டரும் ஒரே மாரி சம்பளம் வாங்குறாங்க. ஒரு வர்க்க நிலை இருக்கு தெரியுமா? அதே இப்ப நான் வந்து விவசாயிகள பார்த்தேன்னா, எனக்கு அப்படியே ஒரு பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். நம்ம ஊர்க்காரங்க மாதிரி இவங்களும் ஒரு விவசாயி அப்படின்னு. ஏன்னா அவங்கள பார்த்தாலே தெரியும். நம்ம சமூகம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நெனப்பேன். இப்ப அந்த அரசியல்வாதிகள்லாம் பாருங்க. அந்த அரசியல்வாதிங்க அம்பானி, அதானி இப்போ கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்றாரு பாருங்க. அப்படி அள்ளி அள்ளி அரைக்கிறாரு. அந்த ஏழை மக்களுக்கு ஒண்ணும் குடுக்க மனசு வரல. அதான் பணக்காரங்களுக்கு அவரு குடுத்து நம்மளோட வரலாற்றுல இடம் பிடிக்கணும். இந்த கல்யாணத்துக்கு இத்தன பேர் வந்தாங்க அப்படின்னு. அதான் அவரோட ஆசை. அப்படி பணக்காரங்கலாம் ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிறாங்க தெரியுமா? அதே போல அந்த அரசியல்வாதிங்க, அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு காசு குடுத்து தன்னை பாதுகாத்துக்கிற இந்த அம்பானி, அதானி அவங்கலாம் பாருங்க எல்லாமே ஒரே குரூப்பா இருப்பாங்க. அவங்கலாம் வந்து சம்மந்தம் பண்ணுவாங்க. அவங்கலாம் வந்து ஒரே இடத்துல அ அந்த மனநிலை ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மக்கள். ஆனா வந்து ஒரு கடைநிலையில இருக்கிற, ஒரு வீடே இல்லாத, ஒரு குடிசையில இருக்கிற
இன்னும் சில ஊர்கள்லாம் பார்த்தா டியூப் லைட் கூட இல்ல. இப்ப நம்மலாம் எவ்வளோ பேசுறோம். இந்த இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு உலகம்னு இருக்கு. அதுக்கு வந்து எங்க பெரியம்மா நான் சொன்னேன்ல, பூக்கார பெரியம்மா. அவங்க வந்து வீட்டுக்கு கரண்ட் இழுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கரண்ட்டே போட முடியல. ஒரு 2, 3 வருஷமா லோ லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டே கிடந்தாங்க. எப்படி இருக்கு? ஆனா டவுன்ல பாருங்க, உடனே ஃபோன் வாங்குறாங்க, இன்டர்நெட் வாங்குறாங்க. எவ்வளோ ஈஸியா நடக்குது. இது ஒரே டைம்ல தான் நம்ம வாழ்றோம். சிலர் டைம் ஆகுது. 2024ல வாழ்றோம். ஆனா சிலரு 1980ல வாழ்றாங்க. சிலர் 2000த்துல வாழ்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள் பேஷண்ட்ட வந்து அதாவது இந்த தொட்டில்ல மாரி தூக்கிட்டு போறாங்க. தொட்டில்ல அதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெட் மாரி வச்சு தூக்கிட்டு போறாங்க. அது அவங்கலாம் பாருங்க 1950ல இருக்காங்க. பாருங்க. இன்னும் சிலருக்கு ஃபோனே கிடையாது. அவங்க வந்து நான் ஃபோன் இல்லாம இருந்தது எப்போ 2000 சில்லறையில தான் நான் ஃபோன் வாங்கினேன். அவங்க வந்து 2000த்துல இருக்காங்க. ஆனா வீடு, கரண்ட்டு, டிவி எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காலகட்டத்தில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வீடியோ பெருசாயிடுச்சுன்னா கோவிச்சுக்காதீங்க. அந்த மாரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப அந்த அதானி வந்து பணம் குடுத்துருக்கிறாரு. அப்ப நீங்க வந்து அதானி கிட்ட பணம் வாங்குறாரு அப்டின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பணத்துல அந்த காச தான் வந்து உங்களுக்கு 2026 எலக்ஷன்ல குடுப்பாங்க. இப்படியெல்லாம் பேசினா வீட்ல பிரச்சனை வரும். 2026ல அந்த காசுல கொஞ்சூண்டு உங்களுக்கு பங்கு குடுப்பாங்க. ஆனா, நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கைன்றது கீழ் நோக்கி போய்க்கிட்டே தான் இருக்கு. இப்ப எங்க ஊர்ல கவர்மெண்ட் வேலை செய்றவங்களுடைய வாழ்க்கை ஒரு டைப்பாவும், பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்க வாழ்க்கை ஒரு நிலைமையாவும், அந்த பக்கத்து அதுக்கப்புறம் ஒ ஒ வேற வேற சம்பளம் வாங்குறவங்க இருக்கிற அந்த வாழ்க்கைய பாருங்க ஒரே ஊருக்குள்ள எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் எங்க அம்மாலாம் எங்க தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றவங்க. அவங்களுக்கும் தோட்டம் இருக்கும். யாரும் கூலிக்காரங்கன்னு ஒரு ஒரு குரூப் கிடையாது. எல்லாருக்குமே தோட்டம் இருக்கும். சில சமயம் நாங்க அந்த வேலைக்கு வர்றவங்க கிட்ட கடன் வாங்கி, அன்னைக்கு அந்த களை எடுத்தவங்களுக்கு காசு குடுப்போம். என்ன? இது இது நடக்கிறது எதார்த்தத்த சொல்றேன். இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுக்கப்புறம், அவங்கவங்களே விவசாயம் பண்ணி, அவங்கவங்களே வேலை செய்ற மாதிரி, அதுக்கேத்த மாரி பயிர்களையும் மாத்திட்டாங்க. கிராமத்துல நடந்திருக்கு. இந்த பூ பறிக்கிறது, இந்த தக்காளி வந்து எங்க ஊர் பக்கம் மயிலோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. தக்காளி நட முடியல. அது எங்கேருந்தோ மயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. மயில் பார்க்க அழகா இருக்குது. ஆனா தக்காளி நட முடியல. எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். நடுறதே கிடையாது. மக்காச்சோளமும் நட்டுருக்காங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் கொண்டு வர்ற திட்டங்களால மனுஷங்களுக்கு என்னென்ன விவசாயம் பண்றோங்கிறதே மாறி போச்சு. வேலைக்கு ஆள் இல்ல. நம்மளே இப்ப தண்ணி மட்டும் பாய்ச்சி விடுறாங்க. இந்த மக்காச்சோளத்துக்கு. அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு கிராமத்தோட சூழல் மாறுது. எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து, இவுங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட காசு வாங்குறது, எவ்வளோ காசு இருந்தாலும் அந்த அரசியல்வாதிகளுக்கு பத்தாது. இப்ப நாங்க வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நீங்கலாம் நாட்ட விட்டுட்டு போயிட்டீங்க. நாட்டுப்பற்று இல்ல. நாட்டு நாட்டுப்பற்று இல்லன்னு எங்களலாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, நாங்க இந்தியாவுல தான் பொறப்போம். ஏன்னா எங்க உடம்பு இங்க இருக்குது. அடிக்கடி இந்தியாவுக்கு போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் சிந்தனை ஃபுல்லா. எனக்கெல்லாம் இந்தியாவுல என்ன நடக்குதுன்னு 1 மாசம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அதுவே எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும். மனப்பிரச்சனை ஆயிடும். 1 மாசம் நான் வந்து இன்டர்நெட் இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன நான் ஒரு ஒரு வேற ஒரு தீவுக்கு போயிட்டேன்னு நெனச்சுக்குவேன். 1 வாரம் ஃபோன் இல்ல. நான் வீடியோ பண்ணல கவனிச்சீங்களா? இன்டர்நெட் இல்ல, ஃபோன் இல்ல. அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்படியே நான் அப்பதான் போய் பூனாச்சி கதைய எடுத்துட்டு வந்தேன். பூனாச்சி கதைய உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். 20 பக்கம் படிச்சேன். அப்படியே தூக்கம் சொக்குது. ஏசி வேற போட்டிருக்காங்களா, அப்படியே புக் எடுத்துட்டு வந்தேன். அப்படியே நடந்தே வந்தேன். பாத யாத்திரை. அந்த 1 வாரமும் தினமும் லைப்ரரி போயிட்டு வந்தேன். என்னால வந்து ஃபோன் இல்லாம இருக்க முடியுதான்னு நான் பார்த்தேன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க எங்க ஊர்லலாம். ஃபோனுன்னா என்னன்னே தெரியாதவங்களும் இருக்காங்க. ஆனா இந்தியாவுல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நாட்டுப்பற்று அப்படின்னா, சரியா வரி கட்டாம இருக்கிறது, பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல். இப்ப இந்த புக் இருக்குது. இந்த புக் வந்து இருங்க சொல்றேன். மேட் இன் சைனாவா தான் இருக்கும். இங்க பாருங்க. இந்த புக்கு
இந்த புக்கை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ தண்ணி செலவாயிருக்கும், எவ்வளோ பொல்யூஷன் ஆகிருக்கும் இந்த நோட்டுனால. இந்த புக்கை நான் ஒரு நிமிஷத்தில் கிழிச்சு போட்டுறலாம். ஆனால் அது உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம், எத்தனை பேரோட உழைப்பு இது. இந்த ஃபேக்ட்ரியில் எவ்வளோ பேர் வேலை செய்வாங்க. பொது சொத்துக்களை அடித்து உடைக்கிறது, இந்த இந்த மாதிரி அடித்து உடைக்கிறது, எரிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து நாட்டுப்பற்றா? இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க எந்த காசும் வாங்காமல், இல்லை உங்களுக்கு வந்து மறுத்து பேச முடியாது, நான் வந்து காசு வாங்குறது இல்லை, தைரியமாக கூட உங்களால் சொல்ல முடியல பாரு. கேரளாக்காரங்க மாதிரி, கேரளாக்காரங்க காசு வாங்க தான் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் காசு வாங்கிக்கிட்டு ஒரு ஊழல் பண்ணுற ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறது நாட்டுப்பற்றா? சொல்லுங்க, நாட்டுப்பற்றா? நீங்கள் சொந்த நாட்டிலே இருக்கிறத வச்சு நீங்கள் நாட்டுப்பற்று உள்ளவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அப்புறம் வந்து சாராயம் விற்கிறது, அப்புறம் வந்து கஞ்சா விற்கிறது, போதைப்பொருள் விற்கிறது, அடுத்தவனோட குடும்பம் அப்படியே ஏதாவது ஒரு சூசைடுனா ஒரு நாள்ல செத்துருவான். புரியுதுங்களா? ஒரே நாள்ல செத்துருவான். அது பெரிய தப்பு, இருந்தாலும் சொல்கிறேன் உதாரணத்துக்கு. ஆனால் அந்த ட்ரக்ஸு பயன்படுத்துகிறவன், குடிகாரன்லாம் யார் பேச்சையும், டைம் ஆகுது ஸ்கூல் போகணும், யார் பேச்சையும் கேட்க மாட்டான். அவன் ஒருத்தன் ஒருத்தனை போதைப்பொருள் போட்டுட்டு கிடந்தான்னா அந்த குடும்பத்தில் யாருமே சிரிக்க முடியாது. அவன் தான் வந்து இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் உருவாக்குற ஒரு ஒரு காரணமாக இருப்பான் எல்லாருக்கும். இப்போது நம்மலாம் செத்தோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ செத்துட்டானேன்னு வருத்தப்படணும், நமக்கு கண்ணீர் வரணும் அவங்கள பார்த்து, அவங்களுடைய உடம்ப பார்த்து கண்ணீர் வரணும். இவன் எப்படா சாகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன், இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ நடந்துக்கிற மாதிரி ஒரு பொருளை விற்கலாமா? பொருளை விற்கலாமா? அது போதை பொருளை விற்கிறது, கஞ்சா விற்கிறது. ஒருத்தர் கஞ்சா கேஸ் போய் கொடுத்தாராம், இப்போ தான் ட்விட்டரில் பார்த்தேன். அந்த கேஸ் கொடுத்தவரை அந்த கஞ்சா குரூப் வந்து வெட்டிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்தா கிடக்கும். என்ன தான் பண்ணுறது? எங்கே பார்த்தாலும் அங்கே வெட்டுனாங்க, இங்கே வெட்டுனாங்க. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓசூர் பக்கம் அடிக்கடி வெட்டுறது, அது என்ன பிரச்சனையோ தெரில. ஓசூர் பக்கம், இந்த பக்கம் ஓசூரில் தான் அடிக்கடி நியூஸ் வருது. அப்புறம் எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து, ரவுடி, அது இதுன்னு. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சட்டங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் சட்டம் இருக்குது, ஆனால் அதை மதிக்கிறது கிடையாது, ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அது நாட்டுப்பற்றா? நாட்டுப்பற்றா? கொடி ஏற்றிக்கிட்டு முட்டாய் சாப்பிட்றது தான் நாட்டுப்பற்றா? எங்கள் தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கெலாம் அவரை கொடியேற்ற கூப்பிடுவாங்க. அவர் அவருக்கு வந்து நிலம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த காலத்தில் அவர் ஒரு ஃப்ரெண்டோட ஊர் வந்து அந்த மலைக்கிட்ட இருந்துச்சு, அந்த ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டார். இந்த காலத்துலலாம் ஒரு இலவச பொருள் ரூ. 10 பொருளாக கூட கொடுக்க மாட்டாங்க. அது நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத ஒரு பொருள். சரி பரவாயில்ல ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டுன்னு விட்டுட்டாராம். அவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி, இது இவ்வளோ ரவுடியும், இவ்வளவு அந்த அப்புறம் ஒருத்தர் வந்து ஏதோ எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த ரேஷன் அரிசியை பற்றி குறை சொல்கிறார், தரம் இல்லைன்னு. அப்போ உங்களுடைய ஓட்டு தரமானதா? ஐயோ 10 வருஷமாக சீமான் கத்திக்கிட்டே கிடக்குறாரு. நான் சீமானை பற்றி ஒரு குறை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நான் சீமானை பாராட்டியும் பேசுவேன், குறை சொல்லியும் பேசுவேன். அது வந்து நான் வந்து நாம் தமிழர் சப்போர்ட்டர், அது மாற்றம் கிடையாது. ஏன்னா திமுக, அதிமுகவுக்குலாம் நான் பேச மாட்டேன். பிஜேபி அதுக்கும் பேச மாட்டேன், காங்கிரஸுக்கும் பேச மாட்டேன். இது 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 நாட்டுப்பற்றுனா நம்ம கொஞ்சமாவது ரொம்ப நேர்மையாக இருக்க வேணாம், ஓரளவுக்காவது நேர்மையாக இருக்கலாம்ல. அப்புறம் வெளிநாட்டுக்கு போனால் மட்டும் நாட்டுப்பற்று போன மாதிரி. நாங்கள் தான் வந்து என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு அம்மா வீட்டை பற்றி, அம்மா வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். கல்யாணம் பண்ணி இங்கே வந்திருக்கோம், இது மாமியார் வீடு, அது அம்மா வீடு. அம்மா வீட்டை பற்றி ஒரு சிலர் எழுதுறானுங்க, இனி வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏன் இது இந்தியாவை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன்ற, அது உனக்கு என்ன அதை பற்றி? அது என்னோட அம்மா வீடு, நான் அதை பற்றி பேசுகிறேன். என்னப்பா அப்படி இருக்குது? குழிக்குள்ளே விழுந்து செத்து போகிறேன். அவன் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வரேன். உதாரணத்துக்கு கல்யாண கேஸ் பாருங்கள். ஒரு பையன், டைம் ஆச்சு போகணும், பசியோடு இருப்பாங்க மக்கள். பசியோட வீட்டில் அம்மா, அப்பா, பொண்டாட்டி இருக்குது. அந்த அம்பேத்கர் நகரில் ஒரு பையன் செத்து போயிட்டான் பார்த்தீங்களா? அவன் வந்து 4, 5 வருஷமாக லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பொண்ணு கூட வசதி போல இருக்குது. இருந்தாலும் நீ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆகணும். அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு.
அவன் வந்து லஞ்சுக்கு ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு வாங்கிட்டு வர்ற வழியில் அவனை கொண்டிருக்காங்க. யோசித்து பாருங்க. அதுவெல்லாம் இவ்வளோ பெரிய பாவம். இப்போ ஒரு அம்மாவும் அப்பா பொண்டாட்டியெல்லாம் பசியோடு இருக்கிறாங்க. வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு, வாங்கிட்டு வர போறாரு. ஹோட்டல் சாப்பாடு நல்ல வாசனையா இருக்கு. அந்த அந்த ஒரு ஆசையோடு இருக்கிற சமயத்தில் அந்த பசி யோசித்து பாருங்க. நம்ம ஊர் பசி, நம்ம ஊர் வெயில், அந்த சமயத்தில் தான் பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பஸ் பசிக்காக இது பண்ணுறதா, அந்த பிள்ளை செத்து போனதுக்கு இது பண்ணுறதா, அழுவ கூட தெம்பு இருக்கு. பேசுறது புரியுதா உங்களுக்கு? அந்த பையன் வந்து அவனும் சாப்பிடல. அவன் அப்படியே கொண்டுகிட்டு வீட்டுக்கு வர்ற நேரத்துல கொன்னீங்க. அதாவது கொன்னது வந்து பையன் கிடையாது, மருமகன். அவன் ஏதோ ஒரு மருமகன். அவன் ஜாதி என்ன வேணா இருந்துட்டு போகட்டும். ஒரு மனுஷன் பெத்து, வளர்த்து இவ்வளோ வருஷம் வரைக்கும் அந்த பிள்ளைய வளர்த்துருக்கான், செலவு பண்ணியிருக்கான், பாசமா இருக்கான். இந்த மாரி கல்யாணம் அந்த காலத்துலேருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. புடிக்குது, கல்யாணம் பண்ணுது. நம்ம வந்து புடிக்காத 2 பேர போய் கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படியாவது சேர்ந்து வாழுன்னு தொல்ல பண்றோமே, அது தப்பு இல்லையா? அப்ப நான் அந்த மாரி செத்து போனான்ல அந்த பையன். அந்த மாரி கொல்றது வந்து நாட்டுப்பற்றா? எதையாவது நீங்க யோசிக்கிறீங்களா? நான் ஏதாவது அரசியல் பத்தி பேசினா, நான் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்றாங்க. இல்ல நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுறப்போ, என்னால வந்து கட் பண்ணிட்டு, இந்த ஒட்டுறது இதெல்லாம் பண்ண முடியாது. வீடியோ வந்து நான் எதுவும் பண்ண முடியாது. நான் ஃபோன்ல பேசுறேன். அப்படியே ஒரு ஃப்ளோவா வர்றத அப்படியே தான் பேசிட்டு இருப்பேன். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அதாவது நாட்டுப்பற்று அப்படிங்கிறது வந்து எந்த நாட்ல இருக்குங்கிறது இல்ல. நாங்கலாம் வந்து அ பாதி மனசு அங்க தான் இருக்கு. அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க, நம்ம அதாவது தூரம் இந்த இங்கேருந்து இப்ப இங்கேருந்து நம்ம இங்க தூரத்தில போக போக இந்த பழைய ஊரு அந்த நாட்ட பத்தின அந்த பாசம் அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப கிராமத்துல இருந்து டவுனுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொந்த ஊர பத்தி அவங்களுக்கு பாசம் அதிகமாயிடும். அவங்க மேல வந்து பொறாமைலாம் குறைஞ்சிரும். நம்ம சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க. அந்த தூரம் தூரம் கூட 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 பாசம் அதிகமாகுது. புரியுதுங்களா? இப்ப நான் இங்க வெளிநாட்டுல இருக்கனால, ஒட்டுமொத்தமா இந்தியாவ பார்க்குறப்போ, எல்லாம் நம்ம ஆளுக தான் அப்படின்னு தோணும். எனக்கு வந்து இந்த ஸ்டேட், இந்த ஸ்டேட்ன்னு பார்க்க தோணாது. எல்லாம் நம்ம ஆளுக தான். எல்லாம் ஒரே மாரி தான் இருக்காங்க. அப்படி அப்படி அந்த ஆசிய நாடுகள பார்க்குறப்பலாம் எல்லாம் நம்ம ஆளுக தான் அப்படின்னு தோணும். அப்படியே போய்க்கிட்டே இருக்குது மனசு. அப்படியே டக்குனு வந்து பழையபடி தமிழ்நாட்டுக்குள்ள வரும். எங்க ஊருக்குள்ள போயிடும். எங்க ஆளுக அப்படின்னு அது ஒரு தீவிரமா வரும். அப்பலாம் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கு மனசு. அப்ப வந்து நான் ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயத்த பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்றது, உங்களுக்கு நான் சொல்றேன். அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. புரியுதா? எந்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தாலும், அந்த பொண்ணு தான் அம்மா வீட்ட பத்தி யோசிக்கும். அதுக்காக சிந்திக்கும். அத நீங்க வந்து தடுக்க முடியாது. என்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ட வந்து அந்த பசங்க ஒரு குரூப் திராவிடர் குரூப் வந்து அத டெர்மினேட் பண்ணிட்டாங்க. "நீ என்னது வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு பேசுற?" அப்படின்னா, நான் வெளிநாடுங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. 2 நாட்டுக்கும் இடையில கவர்மெண்ட் தான் வித்தியாசம். அதே மனசு, அதே சிந்தனை தானே இருக்கு. எனக்கு எனக்கு இந்தியாவ பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லன்னா, அப்புறம் ஆஸ்திரேலியா பத்தி நான் எப்படி அக்கறை எடுத்துக்குவேன்? நம்ம 2 குப்பைய தூக்கி அந்த பக்கம் போடுறது, ஒரு தண்ணி என்னமோ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வோம்ல. இந்தியா மேல அக்கறை இருந்தா தான், ஆஸ்திரேலியா மேலயும் அக்கறை இருக்கும். பிள்ளைங்ககிட்ட சொல்லணும். கரெக்ட்டா நடந்துக்கோ, ரூல்ஸ ஃபாலோ பண்ணு, யாருக்கும் தொல்ல பண்ணாத, கவர்மெண்ட்ட மதிக்கணும், கரெக்ட்டா டாக்ஸ் கட்டணும், அதெல்லாம் சொல்லுவோம்ல. இந்தியா மேல பாசம் எப்படி ஆஸ்திரேலியா மேல பாசம் வரும்? நான் யாராவது வந்து உனக்கு 2 நாட்ல எது முக்கியம்னு கேட்டா, இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இந்திய நாட்ட நான் விரும்பலன்னா எப்படி ஆஸ்திரேலியாவ விரும்புவேன்? எங்க அம்மா விரும்பலன்னு எப்படி மாமியார் மேல பாசம் வரும்? அப்படின்னு நான் கேட்பேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 35 நிமிஷம் ஆகுது. அதனால எங்கேயோ அதாவது ஜன்னல் கதவெல்லாம் மூடி வச்சுட்டு பேசுறதுனால, அப்படியே லைட்டா தூக்கம் வந்துருது. அந்த தூக்கத்திலேயே சில சமயம் பேசியிருக்கேன். சில சமயம் சொன்னதவே திருப்பி சொல்லியிருப்பேன். ஏன்னா, ஸ்கூல் கூப்பிட போணும். டைம் ஆகுது. இன்னைக்கு இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். ஏன்னா, பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்கூல் முடிஞ்சிருச்சா, அ டிவி சத்தமா தான் இருக்கும். சரி. நான் அடுத்து 1 1/2 மாசத்துக்கு பிஸியா இருப்பேன். சில சமயம் நான் வீட்டு வேலை பாத்திரங்கள் சமைக்கிறது, கழுவுறது தான் இருக்கும். ஒரே வெயிலு 40 டிகிரி வெயிலுக்கு எங்க போறது? போனோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு $50 செலவாயிடும். அதனால நான் போமாட்டேன். அ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து அம் அரசியல் விஷயங்கள் பேசுறதுனால,
அரசியல் பேசாத அப்படிலாம் கூட சிலர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட்டு எனக்கு ஒரு விஷயம் சிந்தனைக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா, அத பேசிட்டேன்னா எனக்கு அப்போ மனசு ஆறுதல் ஆயிடும். அந்த அந்த ஞாபகம் வராது. அப்புறம் வேற ஒரு விஷயத்த பத்தி நான் யோசிக்க ஆரம்பிப்பேன், பேசுறதுக்கு. அந்த அந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். அ அ அப்ப அன்னைக்கு வந்து அந்த விஷயத்த பேசிறணும். அப்பதான் மனசு வந்து நிம்மதியா தூக்கம் வரும். சரிங்களா? அரசியல் பேசுறது வந்து நம்மளுடைய கடமை. ஒரு அ பிரம்மா வந்து தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவ நீங்க உங்களுடைய தலையெழுத்த எழுதுறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா வந்து சில சில சமயம் வந்து சிலருக்கு டைம் ஆயிடுச்சு. சில சில சமயம் சிலருக்கு சில ஆட்சிகள் வர்றப்போ வேலை கிடைக்க மாட்டேங்குது. சில நேரம் வந்த வேலை கேன்சல் பண்ணிருவாங்க. ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவும் இந்த சாலை பணியாளர் திட்டத்த வந்து கேன்சல் பண்ணாங்க. கலைஞர்ன்னு நெனைக்கிறேன். யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தத இன்னொருத்தர் கேன்சல் பண்ணி, அது ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு. அதுபோல ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து சில திட்டங்கள் கொண்டு வர்றதுனால நல்லது, அப்புறம் எடுக்கிறதுனால கெட்டது, வேலை கிடைக்காம போறது, அப்படி இப்படி பல பிரச்சனைகள் நடக்குது. அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு தலையெழுத்த நீங்க தான் எழுதுறீங்க. சரிங்களா? நான் ஒரு வேளை இந்தியாவுல இருந்திருந்தேன்னா, இத நான் இப்படி சிந்திச்சா கூட உங்கள்ட்ட நான் சொல்ல முடியாது. ஏன்னா, நான் இந்தியாவுல இருந்தா இன்னும் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா, அ அரசியல்ல வந்து நெறையா அடிதடி பண்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்ப நான் வெளியூர்ல இருக்கனால நான் பேசுறேன். சரியா? 37 நிமிஷத்தோட முடிச்சுக்கலாம். ஏன்னா, பெரிய வீடியோவா இருந்தா பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் பேசுறப்போ நான் இந்த மாதிரி கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கேன்னா, இங்க டைம பார்க்கணும் இப்படி. அந்த டைமர பார்க்க மறந்துட்டேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.